இங்க ஒருத்தன் ரியல் எஸ்டேட் கம்பெனில வேலை பார்க்கறான். வேலை விஷயமா அவன் அடிக்கடி வெளியில அலைய வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு நாள் வெளியில போறப்ப ஹெல்மெட் போடலன்னு சொல்லி போலீஸ் புடிச்சிடுறாங்க. இவனும் ஹெல்மெட் வாங்க தான் இப்ப வெளியில வந்தேன்னு சொல்றான். அதனால போலீஸ் இவனுக்கு ஃப்ரீயா ஒரு ஹெல்மெட்டை கொடுக்கறாங்க. அதுல இருந்து அவன் ஹெல்மெட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் வேலை விஷயமா ஒரு டாக்டரை போய் பாக்குறான். இவனோட தலைய பார்த்த அந்த டாக்டர், உனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா உன்னோட ஃபேஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி இவனோட போட்டோவை எடிட் பண்ணி காட்டுறாரு. அதை பார்த்த இவன் ரொம்பவே பிடிச்சு போய் அதை பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகணும்னு டாக்டர் சொல்றாரு. இப்போ வீட்டுக்கு போனா இவனை மாப்பிள்ளை பாக்குறதுக்காக பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. இவனோட அம்மா பொண்ணு வீட்டுல பழைய போட்டோ கொடுத்திருப்பாங்க. அதுல இவனுக்கு நிறைய முடி இருக்கும். அதனால இவனை விக்க மாட்டிக்க சொல்றாங்க. ஆனா இவன் அதை தூக்கி போட்டுட்டு அப்படியே போய் நிக்கிறான். இவனை பார்த்ததும் பொண்ணு வீட்டுல வேணான்னு சொல்லிடுறாங்க. இதனால கோவமாகி தன்னோட அம்மாவை திட்டுறான். அன்னைக்கு ராத்திரி அவனோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் காசு இவனுக்கு கிடைக்குது. அந்த காசை வச்சு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தன்னோட அம்மாவோட காசை வச்சு இப்படி பண்ணது இவனுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனால அந்த டாக்டர் கிட்ட பழைய மாதிரி ஆக்க சொல்றான். ஆனா அவரோ முடியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு முடிக்கொட்ட காரணம் ஹெல்மெட் தான் சொல்லவும் உடனே கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறான். கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ்னாலதான் ஹெல்மெட் போட்டேன், அதனால எனக்கு முடி கொட்டி போச்சு, முடியில்லாததுனால என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கன்னு இதுக்கு ஆதாரமா இவனை வேணான்னு சொன்ன பொண்ணுங்களோட வீடியோவையும் அந்த டாக்டர் சொன்னதையும் காட்டுறான்.